வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்கள்ல அறப்பணிகள், எத்தனை அறப்பணிகள் இருந்தாலும் கோ சம்ரக்ஷணத்துக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 84 நூறாயிரம் யோனி பேதங்களிலே தோன்றிய எல்லா பிராணிகளும் உண்டு. உண்டு வெளியே வந்தால் மலம் என்று பெயர். ஒரு பிராணி மட்டும் உண்டு கழிப்பதற்கு மலம் என்று பெயர் கிடையாது. பசுவுக்கு மட்டுமே அந்த பெருமை உண்டு. பசுவின் கழிவு மட்டுமே சாணம் என்ற சொல்லுக்கு உகந்ததாகும். மற்றது அனைத்தும் மலமேயாகும். இதிலிருந்தே நமக்கு பசுவினுடைய பெருமை புலப்படும். பசுவின் பெருமையை கேட்பது, படிப்பது, பிறருக்கு சொல்வது புண்ணியத்திலும் பெரும் புண்ணியம். பசுவை போஷிப்பது அதைவிட பெரும் புண்ணியம். படித்தாலே புண்ணியம் தரும் பசுவின் பெருமையை விளக்கும் ஒரு கதையை தெரிந்து கொள்ளலாம். கற்புக்கரசி என பெயர் பெற்ற சுகன்யாவின் பதி சிவன மகரிஷி ஆவார். எந்த தொந்தரவும் இல்லாமல் தவம் இயற்ற விரும்பிய இவர் ஒரு முறை பிரயாகையில் நீருக்கு அடியில் பல அடி ஆழத்தில் மூச்சை அடக்கி தவம் புரிந்து வந்தார். பிரயாகை மிகவும் புனிதமான நதியாகும். ஒரு நாள் மீனவர்கள் மீன்பிடிக்க பிரயாகை நதிக்கு வந்தனர். அவர்கள் வலையை வீசியதில் மீன்களுடன் சயவன மகரிஷியும் சேர்ந்து சிக்கிக்கொண்டார். வலையை இழுத்த போது வலை கனமாக இருக்கவே ஏதோ மிகப்பெரிய மீன் சிக்கிவிட்டது என்று மகிழ்ந்த மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் வலையை கரைக்கு இழுக்கவே வலையில் யோக நிஷ்டையில் ஒரு மகரிஷி இருப்பதைக் கண்டு அஞ்சி நடுங்கினர். நீரின் ஸ்பரிசம் அகன்று வெளிக்காற்று மேனி மீது பட கண்விழித்து பார்த்தபோது எதிரே மீனவர்கள் அஞ்சி நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தனர். இவர் கண் விழித்ததும் இவர் காலில் விழுந்த மீனவர்கள், சுவாமி, நாங்கள் மீன் பிடிக்கத்தான் வலையை வீசினோம். நீங்கள் வலையில் சிக்குவீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. எங்களை மன்னித்து விடுங்கள். நீங்கள் அனுமதித்தால் மீண்டும் உங்களை ஆற்றில் உங்களை கண்டெடுத்த இடத்திலேயே விட்டு விடுகிறோம் என்று மன்றாடி கேட்டார்கள். சிவன மகரிஷி உண்மையில் பெரியவர், பண்பில் உயர்ந்தவர்கள். மீனவர்கள் மீது எந்த தவறும் இல்லை. அவர்கள் தொழிலை தானே அவர்கள் செய்தார்கள் என்று உணர்ந்து நீங்கள் வலை வீசும் போது நான் சிக்கிக்கொண்டதால் மீன்களைப் போலவே நானும் உங்கள் உடைமை. அதனால் என்னை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதுவே எம் விருப்பம் என்றார். மீனவர்களின் வலையில் ஒரு மகரிஷி சிக்கிக் கொண்டது அந்நாட்டு மன்னன் நகுசனுக்கு ஒற்றர்கள் மூலம் தெரிய வந்தது. ஓடோடி வந்து மகரிஷியின் பாதங்களில் பணிந்து மீனவர்கள் அறியாமல் செய்த பிழைக்கு மன்னிக்க வேண்டினான். 1000 பொற்காசுகளை மீனவர்களுக்கு நான் தந்து விடுகிறேன் என்றான். செவனரோ எதுவும் கூறவில்லை, அமைதியாக இருந்தார். நகுசனுக்கு ஒருவேளை ஒரு பெரும் ரிஷியை தாம் குறைவாக மதிப்பிடுகிறோமோ என்ற அச்சம் ஏற்பட்டது. 100,000 பொன் தருகிறேன் என்றான். இப்போதும் செவனர் மௌனமாக இருந்தார். அடுத்து 1 கோடி பொன் என்றான். அப்போதும் செவனர் எதுவும் கூறவில்லை. இறுதியில் நகுசனின் தவிப்பை பார்த்து மனமிறங்கி அந்தணர்களை அழைத்து கலந்து பேசி முடிவு செய் என்றார். இவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் போது அங்கு வேறொரு முனிவர் வந்தார். அவரிடம் விஷயத்தை விளக்கியதும் மீனவர்களுக்கு ஒரு பசுவை கொடுத்து சிவனரை மீட்டுவிடு என்றார். அதன்படி மீனவர்களுக்கு பசுவை கொடுத்து சிவனரை மீட்டான் நகுசன். கோடி கோடியாக கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாத ஒரு பெரும் ரிஷியை மீட்க ஒரே ஒரு பசு போதும் என்றால் அதன் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோபூஜை கன்றுக்கு மட்டுமில்லாமல் நமக்கும் பால் தருவதால் பசுவை கோமாதா என்று போற்றுகிறோம். பசுவை ஒரு முறை பிரதட்சணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும். பசுவை பூஜித்தால் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜித்த புண்ணியம் உண்டாகும். பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும், கோக்ராஷம் பசுவின் கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கோக்கண்டியனம் கொடிய பாவங்கள் விலகும். பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் கோத்தூளி காலம் லக்னம் என்று அழைக்கப்படுகிறது. இது மிக புண்ணியமான காலமாகும். பசு நடக்கும்போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது 8 வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும். பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் மாமன்னர்கள் பூசிக்கொண்டார்கள்.
மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது. பசு வசிக்கும் இடத்தில் அதன் அருகில் அமர்ந்து சொல்லும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ 100 மடங்கு பலனை தரும். மனிதன் கண்களுக்கு புலப்படாத மிருத்யு, அதாவது யமன், யமதூதர்கள் பசுவிற்கு மட்டுமே தெரிவார்கள். ஒருவர் இறந்த பின் பூலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் ஜீவன் அசிபத்திர வனத்தில் வைதரண்ய நதியை கடக்க இயலாமல் தவிக்கிறது. பசுதானம் செய்பவர்களுக்கு இத்துன்பம் இல்லை. அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்றி அதன் வாளை பிடித்துக் கொண்டு வைதரண்ய நதியை கடந்து விடலாம் என்று கருட புராணம் கூறுகிறது. உலகத்தில் விஞ்ஞானத்தால் எத்தனை பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடத்தில் எவ்வித பாதிப்பும் இருக்காது. இது போல ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனல்ல வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள், மகாபிரிவ மகிமை, ஆன்மீக கதைகள், தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல பூஜை செய்ய முடியவில்லைனாலும் பூஜை செய்வதை பார்த்தாலே இந்த பலன் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.